உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற உயர பல தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் சீக்கிரத்திலே தடைகள் நீங்கி நீங்கள் தாராளமாக போகிறீர்கள் என்று அர்த்தம். யோசேப்பு சிங்காசனம் வர பல தடைகள், ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா யோசேப்பின் களஞ்சியம் திறக்கப்பட்டு தாராளமாக உலகத்திற்கு அள்ளி கொடுத்தான். உங்கள் வாழ்க்கைக்குள்ள பல தடைகள் வருகிறது என்றால் தடைகளை தொடர்ந்து தாராளங்கள் ஏராளங்கள் கடற்கரை மண்டலத்தினையான எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத களஞ்சியங்கள் திறக்கப்பட போகிறது என்று அர்த்தம். யோசேப்பு வந்து விட்டாலேயே வீட்டு பிரச்சனை நாட்டு பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னு அவங்க குடும்பத்தார் எல்லாருக்குமே தெரியும். ஐயா, யோசேப்பிலும் பெரியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்த பிறகு நிறைவானதை அவர் வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த யோசேப்பின் நேரத்துக்கு வந்து எல்லாரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்களை இதன் மூலமாய் காண்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட புடமிடப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் என்கிற தலைப்பில் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிறேன். சங்கீதம் 105, 19, 20. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அடுத்தாப்புல ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டதா? யாரை புடமிட்டது? புடமிடுதல் என்றால் என்ன? ஏன் புடமிட வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யும் என்று நான் யோசேப்பு வாழ்க்கையில் என்ன செய்தது, உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் என்ன செய்யும் என்று நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். புடமிடுதல் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பற்றையில் அந்த வெள்ளியை புடமிடுவது போல, இல்லை என்றால் இரும்பு கோடாலியவோ ஒரு உழவு கலப்பையவோ அந்த தீக்குள்ளே வைத்து அதை ஷேப் பண்ணுறது. வேறு வகையில் ஒன்று இருக்கும், ஆனால் தன்னுடைய மனதில் உள்ள பிக்சரின் படி ஒரு கோடாலியாகவோ ஒரு அருவாளாகவோ ஒரு கடப்பாறையாகவோ ரொம்ப அழகாக அந்த கொல்லன் அதை ஷேப் பண்ணுவான், ஷார்ப் பண்ணுவான். அதுக்கு பேர் தான் அக்கினியில் வைத்து அதை இலக வைத்து அதை பக்குவப்படுத்துவது. எஸ்ரா தேறின வேத பாரகனாக இருந்தான். வேத வசனத்தினால் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். உசியாங்கிற ராஜா வசனத்தை கேட்கும் பொழுது யோசியா அவனுடைய இருதயம் இலகி என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை பக்குவப்படுத்தக்கூடியது. நல்ல கவனிங்க. பொதுவாக அந்த அதிரசம் சொல்கிறவங்க, ஒரு அம்மா ஒரு திருநெல்வேலியில் பி காலனியில் இருக்கும்போது ஒரு நாள் அதிரச மாவை பக்கத்து விட்ட அம்மா கொண்டு கொடுத்துச்சு. என்னம்மா இது என்னதுன்னு? அதிரச மாவு, அதிரசம் பக்குவம் தவறிட்டு மாவா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துச்சு. நல்ல கவனிங்க. எஸ்ரா வசனத்தினாலே தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். காரணம், பல காரியங்கள் பக்குவப்படுது. சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனி வர்க்கங்கள் என்று உபாகமத்தில் நம்ம பார்க்கலாம். சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான கனி வர்க்கங்கள் யோசேப்பினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லும்போது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா புடமிட்டது. அவனை ரொம்ப அழகாக ஆண்டவருடைய வார்த்தை ஷேப் பண்ணினது, ஷார்ப் பண்ணினது, பக்குவப்படுத்தினது, உருவாக்கினது என்று நம்ம பார்க்கலாம். காரணம், ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை தீவிரமாய் செல்லும். அவருடைய வார்த்தை அவனை சிங்காசன கனவு கொடுத்தது மாத்திரமல்ல, அதற்கு அவனை தகுதியாக்கும்படியாக அவருடைய வார்த்தை அவனிலே ஒரு விசாலமான ஒரு இருதயம், கனிகள் நிறைந்த ஜீவியம், பரிசுத்த ஜீவியம், ஒரு ஆளுமை, ஒரு ஆளுகை, ஒரு அதிகாரம், ஒரு வல்லமை, ஒரு சாந்தம், ஒரு இச்சையடக்கம், இப்படி பல சுவாபங்களை, டிவைன் நேச்சர் அவனுக்குள்ள உண்டானது. அதற்கு ஆதாரமாய் கூட சொல்லலாம். 2 பேதுரு 1 சொல்லுகிறார் பேதுரு, அவரை தம்முடைய காருண்யத்தினாலும் தம்முடைய மகிமையினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய இந்த ஜீவனுக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்தருளதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபங்களுக்கு பங்குள்ளூர்களாகும் பொருட்டு பரிசுத்த சகோதரரே அப்படின்னு பேதுரு 2:1 சொல்லுகிறார். டிவைன் நேச்சர் நமக்குள்ளாய் உருவாக்கப்படுகிறது. இச்சையினால் உண்டாகிற கேட்டுக்கு யோசேப்பு தப்பப்படுகிறான்.
தெய்வீக சுவாபம் நிறைவுள்ளவனாய் காணப்படுகிறான். கிட்டத்தட்ட இயேசுவுக்கும் யோசேப்புக்கும் கம்பேரிட்டிவ் ஸ்டடி வைத்தா 43 காரியங்கள் சொல்கிறாங்க. பொதுவாக 43 ஒற்றுமை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே யோசேப்பின் வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இந்த திவ்ய சுவாபங்களுக்கு அவன் பங்குள்ளவனாகும் பொருட்டு அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று நம்ம பார்க்கலாம். அப்போ நல்ல கவனிங்க, நீதிமொழியில் 30:5 பார்த்தீங்கன்னா தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டி குளிர்களுக்கு ஒரு கேடகமானவர். அப்போ பர்த் ஆஃப் த விஷன், டெத் ஆஃப் த விஷன், ரெசரக்ஷன் ஆஃப் த விஷன், வசனம் நம்மை புடமிடும் பொழுது நம்ம கவனிங்க, கிட்டத்தட்ட நம்ம தரிசனம் மரித்து போகிற நிலைமைக்கு போய்விடுகிறது. ஆமாம், இனி நான் சவுலின் கையினால் எங்கேயாகிலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு தாவீது சொல்கிறான், எங்கேனாலும் நான் சவுல் கையில் மரித்து போவேன் அப்படின்னு நம்பிக்கையெல்லாம் இழந்து போன ஒரு நிலைமை. ஆனால் வேதம் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. சாலமோன் சொல்கிறான், உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? ஒரு 3-4 காரியங்களை நான் வேகமாய் சொல்லுகிறேன். முதலாவது குணமாக்கும் வார்த்தை. யோசேப்பு வாழ்க்கையில் இப்போ தரிசனத்தெல்லாம் மறந்து போய் சகோதரர்கள் குழியில் போடுறாங்க, இஸ்மவேலற்ற விற்கிறாங்க, அடிமையாய் விற்கப்படுகிறான். எகிப்தினுடைய வீதிகளில் ஒரு அடிமைக்கு வஸ்திரம் இருக்காது, அவனை பின்பாக கரங்களில் கட்டி காலில் விலங்கு போட்டு அவனை விற்பனை பொருளாக, காட்சி பொருளாக ஒரு வாலிபன், 17 வயது வாலிபன் அம்மனமாக அவன் என்ன செய்கிறான், எகிப்தினுடைய சந்தைகளிலே விற்கப்பட. காரணம் ஸ்கின் டிசீஸ் இருக்குன்னு பார்ப்பாங்களாம். இப்போ நல்ல கவனிக்க, ஆனால் பைபிள் சொல்லுது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனும் தங்கள் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். இப்போ நல்லா கவனிங்க, குணமாக்கும் வார்த்தைகள். இவனுக்கு பெரிய ஒரு காயம், தரிசனம் அவ்வளவு ஆழமாக பதியக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்களும் இவனுடைய கதிர்கட்டு நிமிர்ந்து நின்றது, எல்லாம் வணங்கி நின்றது, எல்லாம் ஆழமாக பதிஞ்சு அதை சொல்லி 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 சகோதரர்களுக்கு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அதை ஷேர் பண்ணியிருக்கான். இதை ஒரு நாள் சொல்லி பொறாம வரல, சொப்பனக்காரன்னே அவனுக்கு பேர் வச்சுட்டாங்க. அப்போ நல்லா கவனிங்க, அவன் நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறதுல அவன் உறுதியாக இருந்தான். கர்த்தர் சொல்லியிருக்கார், நான் ஆளத்தான் போகிறேன், என்ன ஜாக்கிரதையில் உன்னுடைய கை ஆளுகை செய்யுமா, ஆளுகை செய்ய முக தரிசனத்தை அநேக தேடுவார்கள், ஆண்டுடைய ஜீவன் அவனுக்குள்ள இருக்க ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்படிப்பட்ட சூழலில் பார்த்தீங்கன்னா முதலாவது பெரிய காயம், பெரிய ஏமாற்றம். அப்போ முதலாவது வார்த்தை அவனை குணமாக்க, ஹார்ட் ஹீலிங். அவனே சொல்கிறான், என் வருத்தங்கள், என் தகப்பன் வீட்டின் வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணினார். மூத்த மகனுக்கு மனாசே, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று எப்ராஹிம்னு பெயரிட்டான். நீங்கள் சங்கீதம் 107, 19, 20 நான் வாசிக்கிறேன். தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுக்களுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். ஐயோ, நான் செத்தா நலமாக இருக்குமே. அந்த நாட்களில் 6000 வருஷம் முன்னால் ஜெயில் எவ்வளவு கொடுமையாக இருக்கும். அதுவும் இந்த எஜமாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டான்னு ஒரு தவறான குற்றச்சாட்டு. எத்தனை பேர் அடித்தானோ, கைகால் எலும்பு முறிஞ்சிச்சோ, எத்தனை காயங்கள் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவ போல் எத்தனை மிலாரினால் சவுக்குகளினால் அடிச்சிருக்கலாம், கைகாலை உடச்சிருக்கலாம், ஆமாம் கண்ணை கூட கண்ணிலே குத்திருக்கலாம். ஆனால் இவ்வளவு பாடுகள், உபத்திரவங்கள். ஆனால் இந்த காயங்கள், வெளி காயங்கள், மனதின் வலிகள், இது எல்லாவற்றையும் எப்படி அந்த துக்கத்திலிருந்து வெளியே வந்தான் என்றால், சங்கீதம் 119:92, உடைய வேதம் இல்லாட்டி உடைய வார்த்தை என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். ஹார்ட் அட்டாக் வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் செத்து போகிறாங்க. தாங்க முடியாத வலி, வேதனை, வெறுமை, தனிமை. பாருங்கள், ஏன் இப்படி நடக்கணும் என் வாழ்க்கையில்? நான் கர்த்தர் அவனோடு இருந்தார், வார்த்தை அவனோடு இருந்தது, வார்த்தையினால் நிரம்பி இருந்தான். அப்போ நல்லா கவனிங்க, முதலாவது கூட வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்குகிறாராம். அவருடைய வார்த்தையை 100க்கு அதிபதி வேலைக்காரங்க, நீ போகலாம், அவன் வேலைக்காரன் பிழை, அந்நேரமே அவன் சுகமானான். ராஜா வீட்டு மனுஷன் மகன் சுகமாக இருக்கிறான், போ. 7ஆம் மணி நேரத்தில் அவன் சுகமாக்கப்பட்டானான்.
இன்னும் பார்த்தீங்கன்னா அது மறுக்கையை போல் ஆயிற்று. அவன் குஷ்டரோகி சொஸ்தமானான். குருடின் கண்கள் திறக்கப்படுவாய. செவிடு உமைமான ஆவி அந்நேரமே வெளியே போயிட்டான். வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கூட தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத குற்றச்சாட்டுகள், தாங்க முடியாத துரோகங்கள், ஏன்னு சம்மந்தமே இல்லாமல் படுகொலியில் தள்ளப்பட்டது போல், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டது போல், இந்த கொரோனா நாட்களில் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை பாஸ்டர், இந்த நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஐயா அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குகிற கர்த்தர். நீங்கள் உங்கள் துக்கத்தில் அழிந்து போகாதபடி உங்களுடைய வேதம் மகிழ்ச்சியாக்குகிற ஒரு வார்த்தையை உங்களை மகிழ்ச்சியாக்குவார். உங்கள் காயங்களை கட்டுவார். பாருங்கள், மகிழ்ச்சியானது மாத்திரமல்ல, மற்றவங்களை மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துகிறான். உங்கள் முகம் துக்கமுகமாக இருக்கிறது என்ன, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஜாய். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். பிள்ளையோட கர்த்தர் இருந்து ஆவியிலே பலன் கொண்டு அப்படின்னு யோவான் ஸ்தானனை பகுதி போட்டு. காரணம், வனாந்திரத்தில் அவன் தனியாக இருக்கிறான். யோசேப்பு ஜெயிலுக்குள்ளே தனியாக இருக்கிறான். அதே தேவன் அவனும் பிள்ளையோடு இருந்து ஆவியில் அவன் பலன் கொண்டு. பாருங்கள், இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பித்த யோவான் ஸ்தானகன், எகிப்துக்கு தன்னை காண்பித்த யார், யோசேப்பு. வாழ்க்கையில் கூட எப்பேற்பட்ட டெஸ்பரேஷன், டிப்ரெஷன், அப்ரெஷன், சப்ரெஷன், புறக்கணிப்பு, தள்ளப்பட்ட நிலைமை, வெறுமை, தனிமை, எல்லா மோசமான நிலைமையில கூட கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் மேல் தயை வைத்து சிறைச்சாலைக்காரன் கண்களிலே தயை கிடைக்க செய்தார். ஐயா, அவ்வளவு அழுத்தங்கள் மத்தியில் உங்களுக்கு தயை வெளிப்படும். அவ்வளவு அழுத்தங்கள் மத்தியில் பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அவ்வளவு அழுத்தங்கள் மத்தியிலையும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஊழியம் செய்வீங்க. அவ்வளவு அழுத்தங்கள் மத்தியிலையும் வரங்கள், வல்லமைகள் உங்கள் மூலமாய் வெளிப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, யோசேப்பு வசனம் எப்படி அவனை புடமிட்டது. எபிரேயர் பார்த்தீங்கன்னா, எபிரேயரில் என்னெல்லாம் செஞ்சுருப்பான் அப்படின்னா, எபிரேயர் 11:22 பார்த்தீங்கன்னா, 22, 33, 34 நான் வாசிக்கிறேன். ஏன்னா அந்த வார்த்தையில் நிரம்ப ரோமர் வாசிட்டு ரோமர் 10:14, ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவ சத்தம் அழகாக அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. என்ன பேசியிருப்பார், இங்கே உனக்கு என்ன வேலைப்பா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், எலியாட்ட பேசுனது போல் பேசியிருப்பார். தாவீது விடாய்த்து பண்ணது போல், எப்பா இதை நீ மேற்கொள்ளுவ, நீ எல்லாத்தையும் திருப்பி கொள்ளுவ. யோசேப்பிட்ட சொல்லியிருப்பார், எப்பா நீ பலவர்னு அங்கே திருப்பி கொள்ளுவ, மெல்லிய வஸ்திரங்களை திருப்பி கொள்ளுவ, குளாரி வண்டிகளை திருப்பி கொள்ளுவ, அரண்மனையை திருப்பி கொள்ளுவ, உன் குடும்பத்தாரை திருப்பி கொள்ளுவ. பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாய். கிதியோன்ட்ட பேசுனது போல பேசியிருப்பார். உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு அவர் சொல்லியிருப்பார். இப்போ நல்லா கவனிங்க, வசனத்தை கேட்டு விசுவாசத்தில், விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆண்டோடைய வார்த்தையை பைபிள் இல்லாத நாட்கள், சபை இல்லாத நாட்கள், கர்த்தர் அவனோட மகிமையே அவன் கூட இருக்கு. காவல் உண்டாயிருக்கு மகிமையானவைகள் மேடெல்லாம். தற்கொலை என்ன வந்திருக்கும். நான் செத்தா நல்லா நான் சொல்லியிருப்பான், நான் கர்த்தரை நோ நீ வாழ வேணும்ப்பா, நீ வாழணும், நீ இருக்கணும். இப்போ நல்லா கவனிங்க, விசுவாசத்தினால் யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளையிட்டான். கிட்டத்தட்ட 430 வருஷம் கழித்து புறப்படும் போது, எப்பா என் எலும்பெல்லாம் கொண்டு போயிருங்கப்பா, மக்பலாவுக்கு கொண்டு போய் எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு உங்கள் கல்லறையில் அடக்கம் பண்ணிருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். 33 எபிரேயரில் யோசேப்பு வார்த்தையினால விசுவாசம், கர்த்தர் கூட இருக்கும்போது விசுவாசம். எகிப்தையே ஜெயிச்சிட்டான். எகிப்து மன்னனுடைய இருதயங்களை ஜெயிச்சா எகிப்தையே ஜெயிச்சப்பாரு. திண்டனிட்டு பண்ணினாங்களாம். முதல்ல இவன் ஒரு அடிமை எகிப்தில், இவன் வர்றவன் போகிறவன் காலெல்லாம் பணியணும், விழுந்து கும்பிடணும். ஆனால் கவனிங்க, முழு எகிப்து இவனை வணங்க ஆரம்பித்தது. நீதியை நடப்பித்தார்கள். ராஜ்யங்களை ஜெயித்தான், நீதியை நடப்பித்தான், வாக்குத்தத்தங்களை பெற்றான், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அப்போ நல்லா கவனிங்க, அங்கே உள்ள மந்திரவாதி, அங்கே உள்ள குறி சொல்கிறவங்க எல்லாம் அடைத்தாங்களாம். விசுவாசத்தினாலே பார்த்தீங்கன்னா அக்கினின்னு உக்கரை தாவித்தார்கள். நடுவே ஜெயிலில் பற்றி இருந்த அக்கினி, உபத்திரவமாய் அக்கினியை அவித்து போட்டான். பட்டய கருக்குக்கு தப்பினான். ஆக்சுவலாக இவனை கொலை செய்யணும்னு இருந்தாங்க.
இவனை கொலை செய்யும்படி எத்தனைத்திருந்தாங்க. ஆனால் பட்டயக்கருக்குக்கு தப்பினார்கள். பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். யுத்தத்திலே வல்லவரான நன்னீருடைய சேனைகளை முறியடித்தார்கள். பல ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடைய பிள்ளைகளை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். பார்த்தா விசுவாசத்தினால இதெல்லாம் யோசேப்பு வாழ்க்கையில் வந்துச்சு. வாழ்க்கையில் கூட எதிரான சூழ்நிலைகள் நடுவில் கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் சொல்லலாம். அப்படி விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குமா? இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிற உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நீங்களும் நானும் சூழ்நிலைகளை ஜெயிக்கலாம். எதிரான எல்லா காரியங்களையும் நம்ம ஜெயிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா, யோசேப்பு ஒரு நல்ல நிலம். நீங்கள் மத்தேயு 13:23 அவனுக்கு என்ன செஞ்சிச்சுன்னா, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாக இருந்து 100 ஆகும், 60 ஆகும், 30 ஆகும் பலன் தருவான் என்றான். அவனுடைய இருதயம் நல்ல இருதயம். எல்லா காவலோட இருதயத்தை காத்து கொண்டான். ஜீவ ஊற்று புறப்படுவது மாத்திரமல்ல, தன் கண்கள் நேராய் நோக்குச்சு. தன் கால்களை சீர்தூக்கி பார்த்தான். வாயின் தாறுமாறுகளை அவளோட இருக்கவும் பேசவும் சம்மதிக்கவுமே இல்லையா போத்திபார் மனைவியோட. ஜீவ ஊற்று புறப்பட்டதுனால அவனுடைய இருதயம் ஒரு நல்ல நிலமாக நீர்நிலை பொருந்திய இடமா இருந்துச்சு. தேவனுடைய வார்த்தை விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, உபாகமம் 33:13 எகிப்து பலன் கொடுக்கல, யோசேப்பினுடைய இருதயம் ஒரு நல்ல நிலம் பலன் கொடுத்துச்சு. 100 மடங்கு பலன். யோசேப்பு குறித்து உபாகம் 33:13 கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுகளினாலும். கவனிங்க, தண்ணி எங்கேருந்து பாயுதுன்னா நைலிருந்து பாயலை எகிப்தில். என்னோட ஜீவத்தை என்னை விசுவாசிக்கிறனோ ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும் என்று போட்டிருக்கு. சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருட்களினாலும் நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. யோசேப்பு வாழ்க்கையில் வசனம் அவனை என்ன அழகாக புடம்பிட்டு கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். யோவான் 10:34-35 பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னேன் என்பதை உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்கள் தேவர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்தாச்சுனால இவன் பார்வோனுக்கு ஆண்டவன் ஆக்கினான். பார்வோனை இவன் சாப்நாத் பண்ணையா, உலக ரட்சகன். பிரதானிகள் அங்கே மூப்பர்களுக்கு பிரபுக்களுக்கெல்லாம் அதிபதி ஆக்கிட்டான். கிட்டத்தட்ட மோசையை பார்வோனுக்கு ஆண்டவன் ஆக்கினேன், லார்ட் அப்படின்னு பார்வோன் சொல்லக்கூடிய அளவிற்கு மோசை தரம் உயர்ந்துச்சு. பார்வோன் யோசேப்பு சொல்ல, உன்னை போல ஞானமும் வேகம் பெற்ற தேவ ஆவியை பெற்ற வேறு ஒருவன் இல்லை அப்படின்னா நீந்தான்ப்பா, எனக்கு மேலே நீந்தான். தன்னை கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருந்த பார்வோன் எனக்கு மேலே நீந்தான்ப்பா. ஆண்டோடைய வார்த்தையை அவன் நிறைய ஆண்டோடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள தேவனை போல வாயில் வேத ஞானம் விளங்க தன் வாயை திறந்தான். தயையுள்ள போதகம் அவன் நாவின் மேல் இருந்தது. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் யோசேப்பை தேவனுடைய வார்த்தை புடமிட்டு அவனுக்கு 100 மடங்கு பலன் கொடுத்து அவனை தேவர்களாய் மாறினது. விசுவாசத்தில் வல்லவனானான். அது மாத்திரமல்ல, திவ்ய சுவாபங்களுக்கு பங்குள்ளவர்களாக இருந்தான். இன்னுமாய் கூட வார்த்தையினாலே அவன் இருதயம் சுகமாக்கப்பட்டது போல உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். தயையுள்ள கரம் பிள்ளைகள் மீது இருப்பதாக, கூட இருந்து வழி நடத்தும், பாதுகாத்துக்குள்ள ஆசீர்வதிக்கும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். விடுதலை, சுகம், ஆண்டவரே ஜீவன், ஆரோக்கியம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. காட் பிளஸ் யூ. வெள்ளிக்கிழமை நேரலை தீர்க்க வாங்க, சண்டே ஆராதனை கலந்து கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.